பூமி ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காங்க. என்ன யாருமே இல்லைன்னு நர்ஸு கிட்ட கேக்குறாங்க. முத்தழக டெஸ்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்களான்னு கேக்குறாங்க. சார், அவங்க ஃபேமிலி அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. டாக்டர் பூமி கிட்ட சொல்றாங்க, உங்களுக்கும் முத்தழகுக்கும் ஒண்ணுமில்லைன்னு அவங்க ஃபேமிலி டிசைட் பண்ண மாதிரி தெரியுது. உங்க ஃபேமிலி இஷ்யூவை பத்தி கேள்விப்பட்டேன். ரொம்ப சாரி பூமி. முத்தழகுக்கு நினைவு போனதில்ல. நீங்க தான் உண்மையிலே சஃபர் ஆறீங்க. ஆனா உங்க கஷ்டத்தை என்னால பரிபூர்ணமா உணர முடியுது. மனைவியை விட்டா வேற என்ன சார் இருக்கு? ஆனா உங்களுக்கும் முத்தழகுக்கும் உள்ள பந்தமே முடிஞ்சு போச்சு. இதோட அடையாளமா தான் தாலிய குடுக்கறாரு டாக்டர் பூமி கிட்ட. இந்த ஆக்சிடென்ட் ஆனப்ப ப்ரொசீஜருக்காண்டி தான் இதெல்லாம் கழட்டி வச்சோம். திலகா கிட்ட கொடுத்தப்ப உங்களையும் குழந்தையும் ஒதுக்கிட்டதா திலகா சொன்னாங்க. நேற்று தாலிக்கும் மெட்டிக்கும் அர்த்தமே இல்லை. கிட்டே கொடுத்துருங்க, இனிமேட்டு இது அவங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க தம்பி. இவகிட்ட இதை சேர்த்துட்டேன். இதோட உங்களுக்கும் முத்தழகுக்கும் உள்ள பந்தம் முடியுது. டேக் கேர் பூமி. பூமி வீட்டுக்கு வந்துடுறாரு. முத்தழகு ஞாபகமாவே இருக்காரு. அஞ்சலி ரூமுக்குள்ள வர்றாங்க. என்ன பண்ற பூமின்னு கேக்குறாங்க. அஞ்சலி, வெளியே போ. என்ன பார்த்து சொல்லு. உன்னை வீட்டுக்குள்ளேயே வரானான்னு தான் நான் சொன்னேன். உனக்கு புரிஞ்சாதானே? சச்ச சாடிஸ் யூ ஆர். லவ் பண்ணா கூட அதுல கிவ் அண்ட் டேக் இருக்கணும். ஒன் சைடா லவ் பண்ணா அது லவ்வே கிடையாது, டார்ச்சர். அம்மா மீனாட்சின்னு நீ வேற வழியில உள்ள வந்தாலும் இனிமேட்டு என்னோட லைஃப்ல நீ நோ என்ட்ரி தான். முத்தழகு இடத்த அவங்க மாத்திரம்தான் நிரப்ப முடியும். அவங்க கண்டிப்பா வருவாங்க. பூமி, பெத்த குழந்தையே திருப்பி கொடுத்துட்டாங்க. இனிமேட்டு உன்னை ஏத்துப்பாங்களா? இல்லையா இருக்கு. இதெல்லாம் எங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி என்ன தெரியும்? பண்ணு, என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணு. அத்தனையும் தோத்துட்டா வலி கம்மியா இருக்கும். சுத்தமா ஒரு துளி நம்பிக்கை இல்லாம முன்னாடி அவமானப்பட்டு தோத்து வெளியே போக பாரு. இப்ப இருக்கு அஞ்சலி, உன் திமிருக்கெல்லாம் பதிலடி. நீ வில்லி மாதிரி நினைச்சு பேசுற பூமி. நான் உன்னோட லவ்வர், உன்னோட முதல் மனைவிக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்பதான் ஏன் பூமி எனக்கு கிடைச்ச ஃபீல் கிடைச்சிருக்கு. இப்ப போய் நீ கோவப்படுற? இதெல்லாம் மாறும் பூமி. ஆனா எதுவுமே பண்ணல. உன் அன்புதான் உன் பின்னாடியே வர வைக்குது. என்ன தப்புன்னு சொல்ற? முத்தழகு போனதுக்கு அப்புறமும் நீ முத்தழகு பின்னாடி ஓடல. நான் வந்தா தப்பு, ஆனா நீ பண்றது சரியோ? தான் அவங்க பின்னாடி போறேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு நம்பிக்கை எல்லாம்? பேரண்ட்ஸ் கூட இல்லாத அந்த காலேஜ் டேஸ்ல நீ காட்டின அன்பு தான் என் நம்பிக்கை பூமி. திரும்பவும் அதே பழைய அன்பு கிடைக்கணும் பூமி. என்ன நேசி, இல்லாட்டி நான் சாகணும். ஆர் டை. செத்துரு அஞ்சலி, செத்துரு. கவலையெல்லாம் படல. எல்லாரையும் கொல்றதுக்கு அது மேல். நீ உதட்டளவு சொல்ற. உள்ளத்துல இருந்து வந்திருந்தா பார்த்து நீ சொல்லல பூமி. சி போ அஞ்சலி. உன்கிட்ட எல்லாம் சொல்லி எதுவும் ஆக போறதில்ல. என் முத்தழக திரும்பி என் லைஃபுக்கு எப்படி கொண்டுட்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். நடக்காது பூமி. உனக்காக தான் நான் இருக்கேன். என்னோட நம்பிக்கையும் நம்மளோட காதலும் என்னைக்கும் வீண் போகாது. தான் இந்த தீர்ப்பு நமக்கு சொல்லி இருக்கு. கெட்டத்தனமா பேசின சத்தியமா அரைஞ்சிருவேன். போயிரு. எது கிடைச்சாலும் எனக்கு வெற்றி தான். நீ எது கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான். ஓகே போதுமா? பிடிக்காத அஞ்சலி, போ. இப்பதானே பூமி அவங்க இல்லாம வாழ ஆரம்பிக்கிற. வலிக்கு வந்துருவ. என்ன வேணாலும் பேசு. இனிமேட்டு நம்ம மாத்திரம்தான். நோ மோர் முத்தழகு. பூமி பாக்கெட்ல இருந்து தாலிய பாக்குறாங்க அஞ்சலி. அதை எடுத்துட்டு, இது முத்தழகு தாலியாச்சே, எப்படி பூமி பாக்கெட்டுக்கு வந்துச்சுன்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஓஹோ, அதான் விஷயமா? இரு பூமி, வீட்டுல சொல்றேன். தொட்டில ஆட்டிக்கிட்டு இருக்காங்க பேச்சியும் வீராசாமியும். அப்படியோ பேச்சு, நம்ம வீட்டு வாரிசு நம்ம கிட்டே வந்துருச்சு. நீ நிம்மதியா இருப்ப? சி, பூமி முகம் ரொம்ப வாடி போயிருக்கு. திலகா முன்னாடி நம்மளை விட்டு கொடுத்தது எனக்கே ரொம்ப சங்கடமா போச்சு. அதனால எப்படி தாங்க முடியும்னு தெரியல. நம்பவே முடியாத விஷயம்லாம் நம்ம கண்ணு முன்னாடியே நடக்குதுக்கா. மறுக்கவும் முடியல, ஏத்துக்கவும் மனசு வரல. சொல்றாங்க, உண்மையான அன்பும் உறவும் என்னைக்கும் மாறாத ஆண்டி. உண்மையான அன்புதான் இப்படி பாதியிலே இல்லாம போயிரும் சொல்றாங்க அஞ்சலி. முத்தழக பொய்ன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. இடத்துல இருந்து பார்த்தாதான் கஷ்டம் என்னன்னு தெரியும். அவ எங்களை கை விட்டுட்டாங்கிற வலியும் கோவமும் எங்களுக்கும் இருக்கு. முத்தழகு எதை செஞ்சாலும் யோசிச்சுதான் செய்வா. திருப்பி கொடுத்தது கூட அவ ஒரு நல்லதை நினைச்சுதான்
திருப்பி கொடுத்துருப்பா. குழந்தைதான் அவங்கள இணைக்க போற பாலம். அதான் பூமியோட இல்ல, அவங்க அன்புக்கு ஆதாரமான சரவணன் பூமி கூட தானே இருக்கான். நினைச்சு குழந்தைய கொடுத்துருக்கலாம். சரவணன் இங்க இருந்தா என்னைக்காவது பூமியை சேரலாம் முத்தழகு. அவனையும் பிரிச்சுட்டா உறவு விட்டு போயிடும். சரியாதான் பண்ணியிருக்கா. அம்மாவுக்கு குழந்தை எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு புருஷனும் முக்கியம்னு நினைக்கிறவ முத்தழகு. பூமியோட சேரணும்னு தான் இவனை இங்க அனுப்பி வச்சிருக்கா. ஐயோ ஆன்டி, முத்தழகே போனா கூட அவங்க புராணத்தை நீங்க விடாம படிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. ஆன்டி ரொம்ப பெட்டர். நடுநிலைய யோசிக்கிறாங்க. அதான் பூமி இப்படி இருக்கிறதுக்கு காரணம். இப்பதான் எனக்கு புரியுது. சொல்றாங்க, இப்ப எதுக்கு அஞ்சலி இதெல்லாம்? கொஞ்சம் அமைதியா இரு. காரணம் இருக்கு ஆன்டி. முத்தழகோட யோகியதைய எல்லாருக்கும் நான் தெரியற மாதிரி பண்ண போறேன். இன்னும் ஆன்டி ஓவரா முத்தழகுக்கு சப்போர்ட் பண்றாங்கல்ல. முத்தழகு பாவம், பண்பானவங்க, சென்டரா இருக்கிறவங்க என்னென்னமோ பேசுறாங்க. எல்லாருக்கும் முத்தழகு என்ன மைண்ட் செட்ல இருக்காங்கன்னு புரிஞ்சுச்சுன்னா இனியாவது என்ன வாழ விடுவீங்கல்ல. ஆன்டி, இத்தனை நாளா முத்தழகுக்கு எதுக்காண்டி சப்போர்ட் பண்ணீங்க? நீங்க தாலி எடுத்து கொடுத்து நடத்தி வச்ச கல்யாணம்னு தானே பூமி முத்தழகு சேர்ந்து வாழணும்னு அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தீங்கல்ல. முத்தழகு உங்களையும் மதிக்கல, குழந்தையும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. பூமியோட நடந்த கல்யாண பந்தத்தையும் முறிச்சுக்கிட்டாங்க. சொல்ற அஞ்சலி, முத்தழகு கல்யாணத்தை என்னைக்கும் மதிக்காம இருந்ததில்ல. கோர்ட்டு விஷயத்துல வேணா கோபமா இருந்திருக்கலாம். கல்யாணம் நான் நடத்தின கல்யாணம். எப்பயுமே தப்பா பேசினதே இல்ல. தவறுதலா பேசாத அஞ்சலி. முத்து சொல்றாங்க, சில விஷயம் கிராமத்து பொண்ணுங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ விட்டே கொடுக்க மாட்டாங்கம்மா. கல்யாணமோ அதுல ஒண்ணு. எதுக்குமா இத பத்தி பேசுற? முத்தழகு கதை முடிஞ்சிருச்சு, விட்டுருவோம்மா. கண்டிப்பா மாமா. முத்தழகு பூமியோட லைஃப் ஓவர். பேச்சி ஆன்டி நடத்தி வச்ச கல்யாணம் ஓவர். மேட்டு நடக்கிறது புது சாப்டர். நான் எடுத்திருக்க முடிவு இல்ல, முத்தழகு எடுத்திருக்க அதிரடி முடிவு. அஞ்சலி தாலிய காட்டுறாங்க. என்ன சொர்ணம் ஆன்டி 108 அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி பூமி கையால முத்தழகுக்கு கட்ட சொன்ன அதே தாலி. தெரியுதா ஆன்டி? இது முத்தழகு தாலி தான். இவ கைக்கு எப்படி வந்துச்சு? அஞ்சலி, என்ன பண்ண? உன்கிட்ட நடந்த மாதிரி முத்தழகு கிட்ட ஏதாவது பண்ணியா? நீயா வாங்கிட்டு வந்தியா? அவ சும்மா விட மாட்டா. போங்க ஆன்டி, சிட்டில படிச்ச எனக்கே தாலி சென்டிமெண்ட் இருக்கு. கிராமத்துல பிறந்து வளர்ந்து படிக்காத முத்தழகுக்கு தாலி இப்ப தேவையில்லைன்னு ஆயிடுச்சு. அவங்களே பூமி கிட்ட திருப்பி கொடுத்துருக்காங்க. பூமியோட பாக்கெட்ல இருந்துச்சு. முத்தழகு பூமி கட்டின தாலிய கூட வேண்டான்னு சொல்லிட்டு பூமி மூஞ்சிலேயே விட்டெறிஞ்சிருக்காங்க. பூமியால நேரடியா சொல்ல முடியாம நடிச்சிருக்காரு. பூமியோட மூஞ்சியே சொல்லுது முத்தழகு ஹேர்ட் பண்ணிருக்காங்கன்னு. என்னாலேயே ஒத்துக்க முடியல. பூமியால எப்படி ஒத்துக்க முடியும்? நீங்கெல்லாம் இத சரின்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு மேலையும் பூமி முத்தழகோட வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? முத்தழகு மாமியாரு, புருஷன், குழந்தை எதுக்குமே அர்த்தம் இல்லாம பண்ணிட்டாங்க. முத்தழகா இத பண்ணா இருக்கவே இருக்காது. இப்பயாவது நம்பு. உன் மூஞ்சியில இன்னைக்கு கரிய பூசினா பூமியோட பந்தமே போதும்னு அவளே முடிவு பண்ணிருக்கா. நேற்று அவ்வளவுதான். பூமிக்கு அஞ்சலி தான். முத்தழகு வாழ்ந்ததுக்கு சரவணனை நம்மளே வளர்த்துப்போம். சுத்தமா அவளை தலைமொழியிருங்க, சொல்லிட்டேன். வருவாளா முத்தழகு? இன்று ரஷ்யாவின் தலைநகரம் மாஸ்கோ. நாளை சந்திப்போம்.